ஸோ ஷியாக்களுக்கு மறுப்பு கொடுக்கும்போது எல்லாருமே வந்து 1300 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபத்வாக்களை மட்டும்தான் கொடுக்குறாங்க இல்லைங்களா? நவீன கால ஷியாவுடைய பிரபலமான இமாம்கள் யாரு? அவங்க கொடுத்த தவறான ஃபத்வாக்கள் என்ன? குழப்ப ஃபத்வாக்கள் என்ன என்பதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நவீன காலத்துல அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா நெறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, திருந்திட்டாங்க. நவீன காலத்துல எல்லாரும் படிச்சுட்டாங்க, முன்னேறிட்டாங்க. முன்ன மாரி ஷியாக்களா அவங்க இல்லன்னு சொல்லி முட்டு குடுப்பாங்க. ஸோ முட்டு குடுக்கும்போது இந்த முட்டு குடுக்கக்கூடிய சகோதரர்கள் வந்து ஆ நெறைய பேர் இருக்கிறாங்க. அ ஜமாத்தே இஸ்லாமி ஆகட்டும், இல்லாட்டி வந்து சம்மில் மஜீத் ஆகட்டும், இந்த சேனல்லாம் முட்டு குடுக்குறவங்க. நாங்க ஒரு பாலத்தை ஏற்படுத்துறோம். ஷியாக்கும், சுன்னிக்கும் மத்தியில அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹக்கு, பாத்தில் 2 தான் இருக்கு. சத்தியம், அசத்தியம். இது 2த்துக்கு நடுவுல எப்படி ஒரு பாலத்தை ஏற்படுத்த முடியும்? ஒண்ணு ஹக்குன்னா ஹக்கு, உண்மை. பாத்தில்னா பாத்தில், பிழை. ஸோ நவீன கால ஷியா இமாம்கள் பார்த்தீங்கன்னா, நவீன கால ஷியா அறிஞர்களுடைய கொள்கைகள், ஹதீஸ், ஃபிக் மற்றும் தத்துவம் ஆகியவற்றில ஷியா புத்தகங்களை விரிவா பார்க்க விரும்புறாங்க. குவைத்தில இருக்க தௌஹீத் பப்ளிஷிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஹவுஸ் இந்த நிறுவனத்திடம் கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சுருவாங்க அவங்க. இமாமி ஷியாக்கள் தங்களுடைய முன்னோர்களை விட அதிகமாக மோசமா போயிருக்கிறாங்க. சமநிலையை நோக்கிய எந்த அறிகுறியும் இன்னைக்கு அவங்களுடைய நிலைப்பாடுகள்ல இல்ல. ஸோ இந்த விஷயத்துல சந்தேகம் உள்ளவர்கள் சமீபத்திய 6 முக்கிய ஷியா அறிஞர்கள் அபூபக்கர், உமர் குறித்து எடுத்த நிலைப்பாட்டை பார்ப்பதன் மூலியமா இப்ப என்ன ஸ்டாண்ட்ஸ்ல அவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியுங்க. திருந்துட்டாங்களா, திருந்தலையான்னு. துஹ்ஃபத்துல் அவாம் மக்பூல் என்ற புத்தகத்துல மேலும் நம்ம துவா சனமி குரைஷ் சொல்லுவாங்க இல்லையா? தொழுகையில குரைஷ் ஷுடைய 2 விக்கிரகங்கள், 2 சிலைகளை சபிக்கக்கூடிய தொழுகைன்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்காங்க. துவான்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. சனமி குரைஷ்ன்னு சொல்லி. ஸோ வந்து தவறாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட இந்த தொழுகையில, அபூபக்கர் மற்றும் உமர் இருவரும் குரைஷுடைய 2 விக்கிரகங்கள், 2 சிலைகள் என்று சபிக்கிறாங்க. அதேபோல 2 கலீஃபாக்களுக்கும் ஷிர்க் குற்றம் சாட்டப்படுது. அவங்களுடைய மகள்கள் ஆயிஷா, ஹப்ஸா அவமதிக்கப்படுறாங்க. இந்த தொழுகையை பின்வரக்கூடிய முக்கிய ஷியா அறிஞர்கள் ஆதரித்திருக்காங்க. யாரு? ஆயத்துல்லா முக்சின் அல் ஹக்கீம், ஆயத்துல்லா அபுல் காசிம் அல் கூயி, இவர் நஜஃப்ல வாழ்ந்தவர். அல் பயான் ஃபி தஃப்சீர் இல் குரான் அதனுடைய நூலாசிரியர் இவர். ஆயத்துல்லா ரூஹுல்லா அல் கொமைனி கஷ்ஃபுல் அஸ்ராரை எழுதியவர். இவர்லாம் ரொம்ப ஃபேமஸ், நமக்கு தெரியும். இதில் அபுபக்கரை தவறு, உமரை மறுப்பவர் என்று கூறுகிறார். மேலும் ஆயத்துல்லா மஹ்மூத் அல் ஹுசைனி அல் ஷஹ்ருதி, அப்புறம் ஆயத்துல்லா முஹம்மது காசிம் ஷரியத் மதாரி, மேலும் தலைமை அறிஞர் அலி தக்கி அல் தக்வா கொமைனி, இவங்கெல்லாம் இதுல வந்து ஒப்புதல் கொடுத்துக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய நிலைப்பாடு பாத்துங்க, திருந்திட்டாங்களா, திருந்தல இன்னும். அல்லாஹ் இவங்களுக்கு ஹிதாயத் தரணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். ஆயத்துல்லா கொமைனி அவர்கிட்ட கேக்குறாங்க, அறிவு பெறும் ஆதாரங்கள்னு ஒரு புக் எழுதுகிறார்ல, அதுல வந்து இறுதியில கேக்குறாங்க, ஷரியத்துடைய ஆதாரங்களை குறித்து எப்படி நம்ம அணுகணும்னு கேட்கும்போது, முதல்ல நம்ம குரான்ல இருந்து எடுக்கணுங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் பதில் சொல்றாரு. அதற்கு பிறகு கீழ்கண்ட 4 புத்தகத்துல இருந்து எடுக்கணும்ன்றாரு. 4 புத்தகமும் மோசமான புத்தகம். அல் காஃபி முகமது இப்னு யாக்கூப் அல் குலைனி எழுதினது. 329 ஹிஜ்ரிகள்ல மரணமானவரு. ஸோ ஷியா மதத்துடைய முழு உள்ளடக்கமும் அல் காஃபியில இருக்கு என்று கொமைனி கூறியதாக குறிப்பிடப்படுது இதுல. மல்லா யஹ்துருஹு அல் ஃபக்கீஹ் முகமது இப்னு அலி இப்னு பாபவைஹி அஸ் சதூக், இவர் ஒரு அறிஞர். இவர் எழுதின புத்தகங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. இதெல்லாம் மார்க்கத்துடைய எதுவும் ஆதாரங்களை எடுக்கக்கூடிய இடமா. 381 ஹிஜ்ரியில மரணிச்சவங்க. ஸோ மூமின்களின் தாய் ஆயிஷா, ஹப்ஸா அவங்களை பத்தி சாடுறது, ஆயிஷா விபச்சாரின்னு சொல்றது, ஆயிஷா அவர்களுடைய வீட்டிலேயே நபி அவர்கள் மரணம் அடைந்தார்கள். ஆயிஷா வந்து ஹதீஸ்களை வல்லுனர் அவங்க. ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர்கள். இவங்கள பத்தி இப்படி இன்னும் நிலைப்பாடு வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு மோசமான ஆளுங்க இவங்க. ஸோ இவங்க வந்து உம்மத்துடைய இமாமுனா அப்படின்லாம் சில பேர் ஸ்டேட்டஸ் போடுறாங்க. எங்களுடைய இமாமே அப்படின்றாங்க கொமேனியை. இப்போ எந்த லட்சணத்துல இந்த மக்கள் இருக்கிறாங்க பாருங்க, அறியாமையில.